கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா கத்தித்தவளும். இவன் தனியாக போயிட்டுருக்கா. உடம்பு குறைக்கணும்னு நடந்து வராளோ. மச்சான் குண்டு பூசணிக்காய் போல இருக்குது. இந்த குண்டு பூசணிக்காடா? வேலாயுதத்தோட மக மச்சான். எங்கடா? பின்னாடி வர்றா பாரு. டேய் எங்கடா திருப்புற? 150 பவுன் நகை மச்சான். இல்லா வர்றான்னு சொன்ன ஒரு குத்தமடா. ஏ மச்சான் பாத்துறா. ஹால் டிக்கெட் பார்ட்டி. என்ன மச்சான் இதுக்கு போய் ஆரன் அடிக்கிற? ஏன்டா அவ்வளோ மொக்க ஃபிக்ரா நீ? அதுக்கு என் பொண்டாட்டி புஷ்பாவே பரவாயில்லையே. ஏய் வாடா. தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க, பேர் கொடுப்பான் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. வள்ளி உனக்கு தான். பயப்புள்ள பிரியமா பீர் ஊற்றி கொடுக்கறத பார்த்தா ஊத்தட்டும் பார்ப்போம். மச்சான் எப்படி மச்சான் இந்த ஞானோதயம் வந்தது உனக்கு? ஏன்டா? இல்லை மச்சான், கெஞ்சி கூத்தாடினாலும் ஒரு பீர் வாங்கி கொடுக்க மாட்டேன், கேட்காமலே பீர் வாங்கி கொடுத்துருக்க. அதை விட்றா, பேசாம குர்றா. இரு மச்சான், அனிதாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? அனிதாவா? இது சின்சியர். சரிதான், இது மூடுக்கு முக்காடு போகிற ஜோடியும் கிடையாது. இது முக்காடு போட்டால் நமக்கு பார்க்க சகிக்காது. என்ன பண்ணலாம்? அனிதா யாரு? என்ன மச்சான்? மச்சான் அனிதா யாரு? மச்சான் ஆறு கிடையாது, வி. அவங்க அப்பன் பேரு வேலாயுதம். சொல்டா, அவங்க அப்பா யாரு? சாரி மச்சான், அவங்க அப்பன் பேர்ல எனக்கு தெரியாது. என்னடா? நிப்பாட்றா வைடா. நினைச்சேன். அனிதா யாருன்னு கேட்டா அவங்க அப்பா இனிச்சல் சொல்ற, அவங்க அப்பா யாருன்னு கேட்டா அவங்க அப்பா பத்தி தெரிலன்ற. குடிக்க கூப்பிட்டு வந்தியா இல்ல கொடுமைப்படுத்த கூப்பிட்டு வந்தியாடா? நான் குடிக்கதான் மச்சான் கூப்பிட்டு வந்தேன். ஆனா குடிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா பேசணுமா இல்லையா? என்னத்த தெளிவா பேசணும்? அனிதா யாரு? அவங்க அப்பா யாரு? அதை தாண்டா நானும் கேட்கிறேன். அனிதா யாரு? அவங்க அப்பா யாரு? முதல்ல நான் யாரு? நான் திட்டுறப்பெல்லாம் தாங்கிக்கிட்டு, நான் முறைக்கிறப்ப என் கூட சேர்ந்துக்கிட்டு, நான் கூப்பிடுறப்பெல்லாம் என் கூட வந்துக்கிட்டு, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்றீ. வள்ளி, உன்னை நட்புன்ற ஒரு வார்த்தையை சொல்லி அடக்க முடியாதுடா. இதுக்கு ஏன்டா இவ்வளவு கத்துற? அனிதா என் லவ்வர்ரா, அவங்க அப்பா என் மாமனார்ரா. நோ. வை மச்சான், ஒரு குமரி பொண்ணுக்கு உன்னால சோறு போட முடியும்டா, ஆனா ஒரு குடும்பத்துக்கே உன்னால சோறு போட முடியுமா மச்சான்? என்னால முடியல மச்சான். ஏன்டா? மச்சான், உன் மூஞ்சி முதல்வன் அர்ஜுன்ல பாதி. உன் பாடி ஷேப்பு பாஷா பட ரஜினி ஷேப்பு. பின்றியே ஆண் சிங்கத்திலே நீ அழகான சிங்கம் மச்சான். மச்சான் புறா 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 குர்ரா குர்ரா குர்ரா. ஏத்தி விட்டாதான்டா ஏத்த விடுறீங்க. இவ்வளவு சோக்கா இருக்கிற நீ அந்த குண்டு பூசணிக்காய் பின்னாடி சுத்துறியா மச்சான்? பூசணிக்காய் குண்டா இருந்தாலும் நம்ம வீட்டு சாம்பாருக்கு செட் ஆகும் மச்சான். அப்ப நீ கமிட் ஆயிட்ட மச்சான். அனிதா எவ்வளோ ஆசையா இருந்தா அவளோட போட்டோ பக்கத்துல என் போட்டோ வச்சிருப்பா பாரு மச்சான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கொத்து பரோட்டா, ரவா தோசை சாப்பிட்றவங்க மத்தியில ஒரு சாம்பார் சாதத்துக்கு ஆசைப்பட்டியே. சூப்பர் மச்சான், சூப்பர். காணாம போன அனிதாவோட 150 பவுன் நகை ஏனகடா? இப்பதான் ரூட்டுக்கு வந்திருக்கான். ஒரு நோட்டு கிடைச்சது, அதில் ஒரு நம்பர் இருந்தது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா அந்த பொண்ணே ஃபோன் எடுத்தா. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஃபோன் போட்டு தனியாக வர சொல்கிறா. குப்புன்னு இருக்குது. அவள் ஃபீலிங்ஸும் கரெக்டு தான். போய் தான் பார்ப்போமே. அதுக்கு முன்னாடி வள்ளிக்கு ஒரு ஃபோனை போடுவோம். ஹலோ வள்ளி. சொல்லு மச்சான், என்ன விஷயம்? இல்லை, அனிதாவை பார்க்க தனியாக போகிறேன்டா. சூப்பரா. ஒரு மாதிரியா இருக்கு. பயப்படாத மச்சான், நீ போ மச்சான், போய் தைரியமா பேசு மச்சான். இல்லை மச்சான், உடம்பெல்லாம் படபடன்னு இருக்கு, கை காலெல்லாம் பதறுதுடா, வாயெல்லாம் வறண்டு போச்சு மச்சான். மச்சான், இது கண்டிப்பா காதல் தான்டா. உன் காதல் ஜெயிக்கும்டா, நீ தைரியமா போடா மச்சான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ். தனியாக போகிறேன், என்ன நினைக்க போகிறாளோ.
யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னது ரொம்ப தப்பாக போச்சு. பண்ணுவோம். ஹலோ ஹலோ அனிதா. சொல்லுங்க அங்கிள். என்னம்மா அனிதா, அந்த பையன் யாருன்னு உன்கிட்ட சொல்லிட்டானா? அதை தெரிஞ்சுக்கதான் அங்கிள் இப்போ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அவனை எங்க வர சொல்லிக்கிறமா? நல்லா சாப்பிடுற இடமா பார்த்து வர சொல்லியிருக்கேன் அங்கிள். சாப்பிடமா? பார்த்து அந்த பையன் நல்ல பையன் தானம்மா? டோன்ட் வரி அங்கிள், நல்ல பையன் தான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வர சொல்லியிருக்கேன். எந்த ப்ராப்ளமும் வராதே. எந்த ப்ராப்ளமும் வராது. உங்க அப்பா நினைச்சதாமா கொஞ்சம் பயமா இருக்கு. அங்கிள், நான் யாரு? வேலாயுதத்தோட பொண்ணு. என் உடம்பு முழுக்க வேலாயுதத்தோட ரத்தம் ஓடுது. இந்த அனிதா அன்புக்கு மட்டும்தான் அடிமையா இருப்பா. அசடு வழிஞ்சா அது ரெடிதான். அனிதா, அதிரடியே வேணாம், அடிதடியே வேணாமா. விஷயத்தை மட்டும் கறந்து வை, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரிங்க அங்கிள். அங்கிள், நான் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆல் தி பெஸ்ட் அனிதா. தேங்க்யூ அங்கிள். பை அனிதா. பாய் அங்கிள். வில்லங்கத்தை இழுக்காம இருந்தா சரிதான். என்ன போலீஸ் அங்கிள் வேற திடீர்னு பயன்படுத்துறாரு? ஒருவேளை அந்த பையன் நல்லவனா இருப்பானோ? ஊரே மதிச்சா அவன் எப்படி இருப்பான்? அவ்வளோ நல்லவனா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே. வணக்கம்ண்ணா. ஒரு படிக்கிற பையனா இருந்தா? வராரா பட்டதாரி. குட் மார்னிங் அண்ணா. ஒரு பிச்சைக்காரனா இருந்தா? அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா மகாராணி. பிச்சை எடுக்கிறதுல கெட்டிக்காரன் தான் பாஸ் நீங்க. ஆடி பாவி, இப்படியா யோசிப்ப? ச்சே. ஐயோ, சாரி பாஸ், சாரி பாஸ், சாரி. ஏண்டி அனிதா இப்படி எல்லாம் யோசிக்கிற? இப்ப நம்ம எதுக்கு போறோம்? நல்லா சாப்பிட போறோம். தங்கத்தின் தங்கமே வருது. 150 பவுன். காரை பார்க் பண்ணிடுங்க. எந்த ஹோட்டல்? ஹோட்டல் அரபத். ஓகே, பரவாயில்லையே. கரெக்டா அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டா. ஹாய் சிரஞ்சீவி. ஹலோ ஹாய். அனிதா. அனிதா. அனிதா அனிதா அனிதா, எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாப்பிட்டுட்டே பேசலாமா? ஓ, நான் மறந்துட்டேன். சொல்லுங்க, என்ன சாப்பிடலாம்? அட மண்டை, நீ எவ்வளவு காசு வச்சிருக்கன்னு எனக்கு எப்படா தெரியும்? உன் கையில இருக்க காசை வச்சு ஏதாவது ஆர்டர் பண்ணுடா. ஆர்டர் பண்ணுடா. சொல்லுங்க, என்ன சாப்பிடலாம்? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே சாப்பிடலாமே. புரியுனா பேட் பாய், தோசைனா குட் பாய். இவளுக்கு என்ன பிடிக்குமோ? பிரியாணி ஓகேவா? ஓகே. ஆர்டர் எடுத்துக்கோங்க. 2 சிக்கன் பிரியாணி. ஓகே. அப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். என்னதான் பொறுப்பு பின்னாடி நம்ம சுற்றினாலும் பொறுப்புக்கு நம்மளை பிடிச்சி போய் நம்ம பின்னாடி சுற்ற ஆரம்பிக்குது. வள்ளி சொன்னால் சரியாக தான் இருக்கும். அனிதா ப்ளீஸ், நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ஓகே. என்னை எவ்வளோ பிடிச்சிருந்தா நான் வாங்கி கொடுத்ததை இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவா. எங்க போறா? எஸ் எஸ். வள்ளி சொல்றா, என்னாச்சு? நீ சொன்ன சூப்பரா சூப்பரா சூப்பரா. இருடா. நீ சொன்னா கரெக்டாக தான் மச்சா இருக்கும். என்னடா கரெக்டா இருந்துச்சு? இப்போதான்டா புரிஞ்சது, பொறுப்பை நம்ம தேடக்கூடாது, பொறுப்பு தான் நம்மளை தேடணும்னு. சொல்றா, நம்ம பாசையில அவ யாரு? மச்சான், அவ தங்க சிலை பப்பாளி மச்சான். தங்க சில பப்பாளியா? அப்ப சூப்பர். இப்போ கூட கேட்ட மச்சான், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவ சொல்றா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. வா, சூப்பர்ரா மாப்ள. அப்ப 150 பவுனே நமக்கு தான். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் மச்சான். பாய்டா. ஓகே, கலக்கடா. சொல்லுங்க, எங்க வீட்டுல திருடுனது யாரு? ஹலோ பாஸ், சொல்லுங்க, யார் திருடுனா? அது யாருன்னு எனக்கு தெரியுங்க. இவங்களா இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு. யாரு? அதாங்க வட்டிராஜ். வட்டி ராஜா? யார் அவரு? அதாங்க இந்த பொம்பளை பொறுக்கியா ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே, வட்டி தொழில் பண்றானே, ஓ, அவனா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட் நொந்தகுமார். நொந்தகுமாரா? இல்ல, மத்த 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் குமார் மாதிரியே இருப்பான். கொக்கி குமாரா? இல்ல சீச்சி, அவ்வளோலாம் இல்ல. ஒருத்தன் வெள்ளை ஹைட்டா இருப்பான், ஒருத்தன் குள்ளமா கருப்பா இருப்பான். நம்ம நகை பாஸ். சிரஞ்சீவி
இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 150 பவுனும் நம்ம நகைங்க. இதைத்தாங்க நான் வள்ளி கிட்ட சொன்னேன். அவன் நம்ப மாட்றாங்க. வள்ளி நம்பினா என்ன, நம்பலன்னா நமக்கு என்னங்க? ஐ சி. 150 பவுனும் நம்ம நகைங்க. சரிங்க. ஏங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துறேங்க. இனிமே இதானே உங்க வேலை? இதுதான் என் வேலைன்ற நானு. நிஜமா கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவேங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்ப வா. நாம நினைக்கிறோம் நடக்குது. சரி வெயிட்டா.